யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம். எல்லாருமே பைபிள் எடுத்து பாருங்க. ஸ்தோத்திரம். 17வது வசனத்தில் யாத்ராகமம் 3:17 நான் உங்களை எகிப்தின், எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க, எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாடும் தேடும் ஓடுகிற தேசத்திற்கு கொண்டு போவேன் என்றார். ஒரு அல்ல சொல்லுவோமா? இது இஸ்ரவேலுடைய சொந்த தேசம் இல்லைங்க, அந்நிய தேசம். இஸ்ரவேலுடைய சொந்த ராஜா இல்லை, அந்நிய தேசத்து ராஜா. இஸ்ரவேலுடைய சொந்த தேசத்தின் சட்டம் அல்ல, அந்நிய தேசத்தின் சட்டம். இஸ்ரவேல் ஜனங்களோடு சேர்ந்தவர்கள் அல்ல இவர்கள். இஸ்ரவேலர் அவர்கள் எகிப்தியர். கர்த்தருக்கு விரோதமான ஜனங்கள், கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமான ஜனங்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மேய்ப்பர்களாக இருந்து ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவர்கள். எகிப்துக்கு போன பிறகு அவர்கள் அரண்மனைகளை கட்ட, மதில்களை கட்ட, வீடுகளை கட்ட, அவர்கள் காலவாசல் வச்சு நடத்த ஆரம்பிக்கும் போது இந்த இஸ்ரவேலினுடைய சகல ஜனங்களும் காலவாச வேலை செய்யும்படி பார்வோன் நியமித்தார். அவர்களுக்கு மேலே வேலை வாங்குகிற தலையாரிகளை நியமித்தார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேசத்தில் குடியிருந்து கொண்டு இருக்கும்போது யாத்ராகமம் 1:7 நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னு சொன்னால், கொஞ்சம் வேகமாக எடுத்து வாசி. இஸ்ரவேல் புத்திரர் மிகவும் பழுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள். தேசம் என்ன செய்தது? அவர்களால் நிறைந்தது. இப்போ பார்வோனுடைய ஜனங்களை பார்க்கலும் இஸ்ரவேல் ஜனங்கள் 2 மடங்கு 3 மடங்கு அதிகமான ஜனங்களாக இருக்கிறாங்க. பார்வோனுக்கு பொறாமை ஆயிடுச்சு. அதனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை இப்படி விட்டோம் அப்படின்னு சொன்னால், ஒரு வேளை எகிப்துக்கு விரோதமாக யுத்தம் வரும்போது இவங்களும் நம்ம எதிரிகளோடு சேர்ந்து நம்மளை தாக்கிட்டு போயிடுவாங்க. ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொன்றணும், பெண் பிள்ளைகள் மட்டும் வளரட்டும் சொல்லி ஒரு சட்டத்தை பார்வோன் போட்டு மருத்துவச்சிகளுக்கிட்ட சொல்லி, நீங்கள் மருத்துவம் பார்க்க போகும்போது ஆண் பிள்ளையாக இருந்தால் மனையிலேயே கொன்றுங்கன்னு சொல்லியிருந்தார். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததுனால ஆண் பிள்ளைகளையும் தப்ப விட்டார்கள். அந்த பார்வோன் மருத்துவச்சிகளை கூப்பிட்டு பேசும்போது அவங்க சொல்கிறாங்க, எகிப்து ஸ்திரீகள் பலகீனமானவர்கள், எபிரேய ஸ்திரீகள் பலம் உள்ளவர்கள், நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே குழந்தை பிறந்திருதுன்னு சொல்லிட்டாங்க. எல்லாரும் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். எல்லா குழந்தைகளும் நதியில் போட சொல்லிட்டான் பார்வோன். தன்னுடைய சேவர்கள்கிட்ட சொல்லாமல் பொது ஜனங்களை கூப்பிட்டு, டெய்லி நீங்கள் அந்த இஸ்ரவேலினுடைய தெருக்களில் வீதிகளில் போய் எங்கேயெல்லாம் குழந்தை சத்தம் கேட்குதோ அங்கேயெல்லாம் போய் ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு பார்த்து, ஆண் குழந்தையா இருந்தால் தூக்கி உயிரோட நதியில் போட்டுருங்க. எத்தனை லட்சம் போச்சு ஆண்டவருக்கு தான் தெரியும். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். எத்தனை லட்சம் போச்சு ஆண்டவருக்கு தான் தெரியும். கர்த்தருக்கு மகிழ்ந்தார். அந்த ஆலோட்டிகளால் அடிக்கப்படுறதையும், கொடுமையான வேலைகள் வாங்கிறதையும், மிருகஜீவன்களுக்கு வைக்கோல் கொடாமல் இருக்கிறதெல்லாம் கர்த்தர் பார்த்து இஸ்ரவேல் ஜனங்களுக்காய் தேவன் இரக்கம் செய்தார். அந்த எகிப்தின் சிறுமையிலிருந்து நான் விலக்கி. இன்றைக்கு நாம் செய்தி கேட்கறது என்ன? நாம் ஏற்றுக்கொண்டு ஆராதிக்கிற தேவன் என்ன? அவர் சிறுமையிலிருந்து நம்மை விலக்கி பாதுகாக்கிறவர். சிறுமையிலிருந்து, அது பார்வோனாக இருக்கட்டும் அல்லது வல்லரசு நாடாக இருக்கட்டும், சட்டம் வலிமையாக இருக்கட்டும், அரசாக இருந்தாலும் சட்டமாக இருந்தாலும் ராஜாவாக இருந்தாலும் தேவனுக்கு முன்பாக ஒன்றுமே கிடையாது. இந்த ராஜாவின் ஜீவன் பெரிய கடவுள்னு சொன்னால் பார்வோன் விழுந்து உயிரை விட்டே ஆகணும்.
ஏன்னா தேவனுடைய வார்த்தை 1 கோடி ஜனங்களுடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை விட தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட ஒரு வார்த்தை சர்வ வல்லமை உள்ள வார்த்தை. அது மனுஷனை தடுத்து நிறுத்தும், யுத்தத்தை தடுத்து நிறுத்தும், வியாதியை தடுத்து நிறுத்தும். ஒரு பெரிய புயல், ஒரு அலைகள் சமுத்திரத்தில் அலைந்து அலைகள் அலைந்தாலும் கூட கர்த்தர் இறையாத அமைதலாருன்னா என்ன செய்யும்? ஏன்னா சமுத்திரங்கிறது 8 கப்பு தாங்க, அப்படியே அமருங்க. இவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். பிரதர், நான் எத்தனை தடவை சொல்கிறேன் தெரியல. கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். ஆலயத்துக்குள்ளே எதுக்கு வந்தோம்னாவது நினைக்கணும் பாருங்க. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். தேவனுக்கு மகிழ்ந்தார். ஒரு எல்லை சொல்லுவோமா? சோத்திரம். 1 சாமுவேல், எல்லாரும் எடுங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தில், 1 சாமுவேல் 1:11, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின், எல்லாரும் சொல்லுங்க, அடியாளின் சிறுமையை பார்த்து கண்ணோக்கி பார்த்து மறவாமல் நினைந்தருளி அடியாளுக்கு ஓர் ஆண் பிள்ளையை கொடுத்தாள். பார்த்தீங்களா? அங்கே எகிப்து ஜனங்களால் உண்டான சிரமம், இங்கே அன்னாளுக்கு குழந்தை இல்லாதனால ஏற்பட்ட சிரமம். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். குழந்தை இல்லாத சிரமங்க. இந்த அம்மா வருஷம் எல்கனாவோட சேர்ந்து வருஷம் பழி செலுத்தி நிறையா பேருக்கு விருந்து கொடுத்து விருந்து சாப்பிட்டுக்கிட்டே பல வருஷங்கள் இருந்தாங்க. ஒரு நாள் அண்ணாளுக்கு ஒரு எண்ணம் வந்தது, எப்படியாவது தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே போய் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். சபையை குறித்து உங்களுக்கு ஒரு கவலை கிடையாது, ஆத்துமாக்களை குறித்து ஒரு கவலை இல்லை, மற்றவர்களுக்கு நாம் இடரெல்லாம் உட்காந்து ஆராதிக்கிறோமேங்கிற அந்த ஃபீலிங் கிடையாது, நம்ம ஆத்மாவை கைவிட்டால் என்னங்கிற பாரம் கிடையாது இல்லையா? நிர்விசாரமாக உட்காந்தா எப்படி? எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். சின்ன குழந்தைகளா எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பான். படியாளுக்கு என்ன இல்லை? குழந்தை இல்லை. ஒரு எல்லை சொல்லவுமா? குழந்தை இல்லை. அந்த செகண்ட் மேரேஜ் பண்ண அம்மாவுக்கு 4-5 குழந்தைகள் இருக்கும் போலுக்கு. அந்த அம்மா அடிக்கடி விதவை ஒன்றும் இல்லாதவ அப்படின்ட்டு அவங்கள துக்கப்படுத்தி வேதனைப்படுத்துவாங்க போலுக்கு. தாங்க முடியல, அந்நாளுக்கு கண்ணீர் விட்டு கொட்டுனாங்க. மனுஷனால் ஏற்பட்ட சிரமங்கள் நீங்கும்படி கர்த்தர் அனுக்கிரகம் செய்தார். அன்னாளுக்கு குழந்தை இல்லாமல் இருந்ததான சிரமத்தை நீக்கி கர்த்தர் சாமுவேலை கையில் கொடுத்தார். கரங்களை தட்டி எல்லாரும் உற்சாகமாய் ஆண்டவரை துதிப்போம். இப்போ ஒன்று வரணும்னு சொன்னால் கர்த்தரால தாங்க, கர்த்தரால தான். ஒரு அலை சொல்லுவோமா? ஈசாக்கு பிரதர், கர்த்தரால தான் வரும். ஒரு அலை சொல்லவுமா? அதை யோசிக்கணுங்க, யோசிக்கணும். குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் வரணும்னா வசனம் கேட்டு தாங்க ஆகணும். தவறுதலாக தேவன் ஒரு காலம் ஆசீர்வதிக்கவே மாட்டார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். இப்படி வசனம் பிரசங்கிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குங்க ஆலயத்தில். ஒரு நாள் டக்குன்னு பிரசங்கம் இல்லாமல் போயிருங்க. அந்த நாள் தான் வருகை நாள். இப்போ இதுவரைக்கும் பிரசங்கம் கேட்டு சாபத்தை நீக்கிக்காமல், பாவத்தை நீக்கிக்காமல், பலகீனத்தை நீக்கிக்காமல், வியாதியை நீக்கிக்காமல், பிசாசின் பிடியிலேருந்து விடுதலை ஆகாமல், நரகத்திலேருந்து விடுதலை ஆகாமல், உலகத்திலேருந்து விடுதலை ஆகாமல், இச்சையிலேருந்து விடுதலை ஆகாமல் இவ்வளவு நாள் பிரசங்கம் கேட்டு பலனெல்லாம் போச்சுன்னா வருகையில் போக முடியாதுங்க. காலத்தை என்ன செய்யுங்க? பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நான் செய்கிற வேலையை கர்த்தருடைய பார்வையில் ஃபால்ட் இல்லாமல் செஞ்சிருவேங்க. நீங்கள் இப்படி செஞ்சீங்கன்னு சொன்னால்
சிரமம் உங்களுக்கு தான். எல்லாரும் வாய் தண்டு ஆண்டவரை துதிப்போம். எல்லா கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். கரெக்டாக இருக்கணுங்க. இந்த வேத வாக்கியங்களை ஆராய்ந்து எடுக்க எத்தனை மணி நேரம் செலவு பண்ணுறேன்னா அந்த பிதாவுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு அல்ல சொல்லுவோமா, இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்திக்கணும். டெய்லி இதை சபையில் சொல்லிக்கிருந்தா நல்லாவா இருக்குது. ஆன்லைனில் வேறு செய்தி போகுது. ஒரு அல்ல சொல்லுவோமா, 2 சாமுவேல் கொஞ்சம் வேமாடுங்க. 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 16:12 ஒரு வேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் என்னை நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றார். சில ஜனங்களுக்கு இந்த சிரமம், அன்னாளுக்கு சிரமம், தாவீது சிரமம். தன்னுடைய ராஜ்யத்தை சொந்த மகனுக்கிட்ட இழந்துட்டாருங்க. அப்சலோம் தந்திரசாலி. ஆனால் தந்திரசாலிகள்லாம் ஒரு நிமிடம் கூட வாழ விட மாட்டாருங்க. இவங்க பிரயாசப்படுவாங்க, அபகரிக்க, அவ்வளோதான். கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். சவுல் மக்களுக்கு என்ன நன்மை செய்யணும், ரோட்டுக்கு என்ன செய்யணும், தண்ணீர் வளம் பெருகிதான நாடா எப்படி மாற்றணும், இந்த சிந்தையெல்லாம் சவுலு கிடையாதுங்க. எப்படியாவது தாவீதை காலி பண்ணணும். தாவீதை அவன் செத்தாத்தான் என் கையில் ராஜ்யம் இருக்கும், யோனத்தான் உன் கையிலையும் ராஜ்யம் வரும். தாவீது உயிரோடு இருக்க வரைக்கும் நீ ஆனாலும் உன் ராஜ்யமானால் நிலை நிற்பது கிடையாது. அவனை கொண்டுட்டோ உடனே சாகணும். வாழ்கிறவங்களுக்கு தான் ஆண்டவர் கொடுப்பாரை தவிர விரோதமாக இருக்கிறவங்களுக்கு தேவன் நினைச்ச மாட்டார், கொடுக்க மாட்டாருங்க. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். சவுலை யார் கொன்றது? அவரே அவர் பட்டயத்தை நட்டு அவரே தற்கொலை பண்ணிட்டு செத்துட்டாருங்க. நீயே சாகடா, நீ என்னுடைய தாசனை நீ உன்னால் கொல்ல முடியுமா? முடியாது. தாவீது போகிற இடத்தெல்லாம் நான் காப்பாற்றுறதுக்காக இருக்கிறேன், நீயே சாகு. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் யோசிங்க, என்னுடைய சிரமத்திலிருந்து தேவன் நிரந்தர விடுதலை அருளுவார். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? நான் போகும்போது சிரமத்திலிருந்து விடுதலையாகி ஆசீர்வாதத்தோடு நான் போவேன். எதோட? ஆசீர்வாதத்தோடு போவேன். நான் ஆசீர்வாதத்தோட. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். யோபின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் யோபு 10:15 3வது வரியில், யோபு 10:15 3வது வரியில், அவமானத்தால் நிரப்பப்பட்டேன், என் சிறுமையை பார்த்தரலும், அது என்ன செய்கிறது? அதிகரிக்கிறது. யோபு சொல்றார், அவமானத்தால் நிரப்பப்பட்டிருக்கப்பா. பெரிய கோடீஸ்வரனாக இருந்தால் ஆடு மாடுகள் இருந்தது, இவன் தான் பெரிய பணக்காரன் உலகமே நினச்சது. இப்போ எல்லாத்தையும் நினச்சிட்டு தெருவில் உட்காந்து ஓட்டு எடுத்து சுரண்டிக்கிட்டு உட்காந்துருக்கிறானே, பிரிக்க கூட ஒன்றும் இல்லாமல் புழுதியில் உட்காந்துருக்கிறான். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். அவமானத்தால் நிரப்பப்பட்டிருக்கிறான். எனக்கு சிரமம் உண்டாகுது,
அந்த சிரமம் என்ன செய்யுது? அதிகரிக்கிறது. அந்த சிரமம் அதிகரிக்கிறது. அகில உலகங்களிலும் யோபின் சிரமத்தை நீக்க யாருமே இல்லை, கர்த்தரால் மாத்திரமே முடியும். தேவனால மாத்திரமே முடியும். ஒரு அல்ல சொல்லுவோமா? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனால மட்டுமே. இப்போ பாதாளத்தில் சிரமம் இருக்குதுங்க, உலகத்தில் உபத்திரமம் இருக்குங்க. கர்த்தர் சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு இதுக்கு நம்ம நீங்களாகணும். இந்த அக்கினி சுவாலையில் நான் என்ன செய்கிறேன், அதுக்கு நம்ம நீங்களாகணும். இந்த பிசாசு பிடியிலேருந்து நம்ம நீங்களாகணும்னா கர்த்தர் ஒருத்தர் ஸ்ட்ராங்காக நம்ம பட்சத்தை நிற்கணுங்க. சொல்லுங்க, கர்த்தர் என் பட்சத்தில், ரொம்ப ஸ்ட்ராங்காக கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கணும். அப்போ தேவனை சொந்தப்படுத்திக்கிறதுக்கு என்ன செய்யணும்? நான் தேவனை சொந்தப்படுத்திக்க என்ன செய்யணும்? ஒரு 80 வருஷம் நான் கர்த்தருக்காக வாழணும், 80 வருஷம் நான் கர்த்தரோடு இருக்கணும், 80 வருஷம் கர்த்தர் என்னோடு இருக்கணும். இப்படி ஒரு ஐக்கியமான வாழ்க்கையை நான் எப்படி உருவாக்குறதுங்கிறது நமக்கு தெரியணுங்க. உருவாக்கணுங்கிறது எப்படி தெரியணும்? வாழணுங்க, வாழணும். எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நான் என்னுடைய வாழ்க்கையை பிரதிஷ்டை பண்ணாத நாள் வரைக்கும் வேலி இல்லாத தோட்டம் போல் என்னுடைய ஆத்மாவும் இருக்குது, என் சரீரமும் இருக்குதுங்க. என்னடா செய்கிறதுன்னு எனக்கு அப்படியே வேதனையான வேதனை இல்லை. இப்படி இருக்கே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரமாட்டேங்குதே, என்ன செய்கிறது? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதுக்கு பிறகு ஜெபம் பண்ணினாலும் எனக்கு அந்த ஒரு மனப்பாடு கிடைக்க மாட்டேங்குது. புஷ்பராஜ் பிரதர் காலில் வந்து விழுகட்டுமா, சர்ச்சில் தூங்காதிக்கும்பதுன்னு சொல்லி, ஏன் பிரதர் இப்படி? எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். தேவாலயத்தில் எப்படி நேரத்தை செலவு பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணையா எல்லாரும்? அங்கே இருந்து கஷ்டப்பட்டு இதுக்காக வந்தோம். நம்ம ஒரு அல்ல சொல்லுவோமா? சொல்லுங்க நல்ல சத்தமா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆராதனை பண்ணிட்டு வெளியே வந்தாலும் வெறுமையாக இருக்கும் இருதயம். என்னானே எனக்கு தெரியல. ஸ்தோத்திரம். ஒரு நாள் 2 சகோதரர்களை கூட்டிட்டு இந்த மலை மேலே ஏறி போனேன். நைட்டு ஒரு 10 மணிக்கு. சில தீர்மானங்களை எடுக்கலைன்னா நம்ம இப்படியே காலிப்பானை, தண்ணி நிறைவாக இருக்கிற பானைக்கும் தண்ணி இல்லாமல் இருக்கிற காலிப்பானை போல் இப்படியே தான் நம்ம காலங்கள் ஓடும். இதை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்து சில யோசனைகள்லாம் பண்ணிவிட்டு பூரா வளைச்சி பிரதிஷ்டை பண்ணேன் நான். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர்ட்ட சொன்ன, தேவனே, இன்றைய நாள் நான் உங்ககிட்ட அறிக்கை செய்கிறேன். இந்த நாளிலிருந்து நான் உயிரோடு பூமியில் இருக்க வரைக்கும் யாரையுமே நான் கோபிக்க மாட்டேன், கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், என்னோட சண்டை போடுற ஆளுக்கு எதிர்த்து நான் பேச மாட்டேன். உம்முடைய நாமத்திற்காக நீர் சிலுவையை சகித்து கொண்டது போல் இதை நான் சகித்து கொள்கிறேன். இனிமேல் நான் கோபிக்க மாட்டேன்னு பிரதிஷ்டை பண்ணேன். அதுக்கப்புறம் இனி சினிமா தேட்டரில் காலே வைக்க மாட்டேன், சினிமா பார்க்க மாட்டேன், சினிமா பாட்டு பாட மாட்டேன், பிரதிஷ்டை பண்ணேன். எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். இந்த பெரியப்பா இறந்து போனார், சித்தப்பா இறந்து போனாருன்னா அவங்களுடைய ஃபோட்டோவை வச்சு விக்கிரகணை பண்ணுறாங்க. தேவரீரை தவிர இனி உயிரோடு இருக்க வரைக்கும் நான் விக்கிரகாராதனை பண்ண மாட்டேன், சாப்பிட மாட்டேன், ஐக்கியப்பட மாட்டேன், நான் பிரதிஷ்டை செய்கிறேன். இப்படியே எல்லாத்தையும் பிரதிஷ்டை செய்த பிறகு பார்க்குறேன், என் இருதயம் உலகத்தில் வெறுமையாக இருக்குது. கிறிஸ்துவுக்குள்ள ஒரு பூர்ணப்பட்ட நிலைமை என்னில் இருக்குது. பழையவைகள்லாம் எல்லாம் புதிதாகின. இன்றைக்கும் கர்த்தருக்கு விரோதமானது இருந்துச்சுன்னா உடனே அறிக்கை பண்ணி தீர்மானம் பண்ணிடுவேன். கர்த்தர் விரும்புகிறது என்னில் இருக்கணும். சொல்லுங்க,
கர்த்தர் வெறுக்கிற எதுவுமே என்னில் இருக்கக்கூடாது. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் பேதுருக்கிட்ட சொன்னார், நீ ஸ்திரப்பட்ட பிறகு சொல்லுங்க உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து. இப்போ நான் ஸ்திரப்படணுங்க. உண்மையான ஆவிக்குரியவனா நான் ஸ்திரப்படணும். ஆவிக்குரிய மனுஷனாக ஸ்திரப்படணும். ஆவிக்குரிய மனுஷ ஸ்திரப்படணும். தங்கம் எந்த பக்கம் திரும்பினாலும் தங்கம் தான். கவரிங் எந்த பக்கம் திரும்பினாலும் கவரிங் தான். கவரிங்காக இருந்துக்கிட்டு தங்கம் போல சொல்லிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாதுங்க. அது விலைக்கும் போகாது, அடவுக்கும் போகாது. பிரதர், எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். மாமன், கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் மனுஷர்கள் மதிக்க வாழ பிரயாசப்படுறத பார்க்கலும் தெய்வம் மதிக்கிற மாதிரி நம்ம வாழணுங்க. கொஞ்ச நாளாவது தெய்வம் நம்மளை மதிக்கிற அளவுக்கு என்ன செய்யணும்? வாழணுங்க. அவரை விட நான் பரிசுத்தமான அந்த சௌகரியை விட நான் பரிசுத்தவாட்டி அப்படின்னு நினைக்கிறத விட என்னை விட என் தேவன் பரிசுத்தம் உள்ளவர். என்னை விட என் தேவன் அவரை போல, அவர் சொன்னது போல என் நடக்கையெல்லாம் பரிசுத்தமாக இருக்க நான் பிரயாசப்படுறேன். தேவனுக்கு வேண்டாம். ஒரு வார்த்தை சொல்கிறேன், கர்த்தர் மன்னிக்கட்டும். ரட்சிக்கப்படாத காலத்தில் எனக்கு மரியாதைன்னா என்னன்னே தெரியாது. கோபந்தான் வரும். தேவனுக்கு வேண்டாம். ஒரு குளிக்க போகலான்னு நான் போகும்போது தகப்பன் பெரிய மகனுக்கு சின்ன மகனுக்கும் பங்கு பிரித்து விட்டுக்கிட்டு இருக்கிறார். பங்கை இப்படி போட்டால் ஒரு பங்குக்கு இந்த குடவனார் தண்ணீர் வந்து வயல்லாம் ஏறி அந்த கரையெல்லாம் கரைச்சி இருக்கிற மரத்தெல்லாம் வேரோட பிடுங்கிட்டு போயிடுற சமயத்தில் இந்த மூத்த மகனுக்கு அந்த பள்ளத்தாக்கை பிரித்து விடுறார். இளைய மகனுக்கு சமபூமி நல்லா மேட்டில் எவ்வளோ தண்ணி வந்தாலும் வயலுக்குள்ளே தண்ணி வராத அளவுக்குள்ள பூமியை பிரித்து விட்டுருக்கிறார். அவர் மூத்த மகன் அழுதுகிட்டு சொல்கிறார், எப்பா சமமாக பிரிங்கப்பா, என்னப்பா நானும் உங்கள் மகன் தானேங்கிறார். டே ஓ வேலையை பார்த்துட்டு போடா, நான் என்ன கொடுக்குறேன்னா அதுதான்டா நான் கொடுப்பேன். நீ அழுகிறதுக்காக நான் பாடுபட்ட சொத்தை கொடுத்துருவேண்ணா அப்படின்னு சொல்லிக்கிருந்தார். எனக்கு சும்மா கண்ணுமுன்னு தெரியாமல் கோபம் வந்துருச்சு. இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் அங்கே வந்து ஒரு கல் மேலே வச்சுட்டு உள்ளுக்க போனேன். என்னையா செய்கிற அப்படின்னா, பங்கு பிரித்து கொடுத்துருக்குறேன் அப்படின்னார். பஞ்சாயத்தில் சொன்னியா அப்படின்னா, இல்லை. சர்வேருக்கு சொன்னியான்னு, இல்லை. உன் புத்தியில் என்னையா சர்வேர் பண்ண முடியும் உன்னால்? உன் புத்தியில் என்ன சர்வேர் நீ பண்ணிட முடியும்? ஒன்று பஞ்சாயத்தில் ஆளை கூட்டுவா, இல்லைன்னா சர்வேருக்கு பணம் கட்டு வந்து அளக்கட்டும். சமமாக கிழக்கு மேற்கில் தான் ஏன் அளக்கணும்? என்ன ஒரு ஆள் ஆற்று தண்ணிக்குள்ளே பங்கை போட்டு ஒரு ஆள் மேட்டில் பங்கு போட்டுக்கிட்டு இருக்கிற, எனக்கே பிடிக்கலையோ உன் பங்கு அப்படின்னு சொன்னேன் நான். டேய் வழிப்போக்கம் வந்தேன், வழிப்போக்கா போடா, என் விஷயத்தில் என்னடா தலையிட்டு பேசுகிற? டேய் அடுத்தவங்க தலையிட்டு பேசாத பஞ்சாயத்து மில்லடா, பங்கு மில்லடா நாய், போய் ஊங்கி அந்த ஆளை உதச்சி பள்ளத்துக்குள்ளே தள்ளி விட்டேன். போடா சாகுடா நீ, உயிரோடு இருக்கிறத விட சாகுடா நீ. மகன் திரும்பி பார்த்தான். நீ வந்த அப்படின்னா கத்தி வச்சிருக்க மகனை கண்ணுக்குள்ளே கத்தியை விட்டுருவேன் நான். மூடுறா கண்ணை, என்னடா திரட்டுற நீ? இப்படி வாழ்ந்தங்க ஒரு காலத்தில். அப்புறம் நானே அந்த பெரிய ஆளை கூட்டிகிட்டு போய் கீழே இறங்கி அவரை பிடிச்சி தூக்கி உட்கார வச்சு ஆற்றுல கொஞ்சம் தண்ணி மூடிட்டு ஓடியான்னு சொல்லி கொடுத்து அந்த பள்ளத்தை விட்டு மேடையேற்றி விட்டேன். ஒழுங்காக வீட்டுக்கு போ, பஞ்சாயத்து பேசாது நீ, பார்த்துக்கலாம் பின்னாடி. அநியாயம் செய்கிற ஆள் எப்படிப்பட்ட ஆளாக அப்படி இருந்தாலும் விட மாட்டானுங்க. இன்றைக்கு வாங்கய்யா, வாங்கம்மா, வாங்க பிரதர், வாங்க சிஸ்டர், இவர் கற்றுக் கொடுத்ததுங்க. நாயை பிடிச்சி கழுவி மான்குட்டியாக மாற்றிட்டாருங்க. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்.
கர்த்தருக்குள்ளே வராத வாழ்க்கை எப்படி வேணாலும் இருக்கட்டுங்க, தேவனுக்குள்ளே வந்த பிறகு நம்முடைய வாழ்க்கையில் குணங்கள் என்ன மாறி இருக்குது, நிறங்கள் என்ன மாறி இருக்குது, வார்த்தையில் என்ன மாற்றம் இருக்குது, சிந்தையில் என்ன மாற்றம் இருக்குது, பார்வையில் என்ன மாற்றம் இருக்குது. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். குணம் மாறணுங்க, அதுதான் ரட்சிப்பு, அதுதான் மனம் திரும்புதல். அந்த பழைய குணங்கள்லாம் என்ன செஞ்சிடணும், மாறிடணும். நான் தான் உங்களை அடிக்கடி நான் கேட்குறேன்ல, நேரில் பேசியிருக்கேன், கத்தோடி பிள்ளைகளோட ஃபோனில் பேசியிருக்கேன். எங்கள் வாரத்தில் ஒருத்தர் நீங்கள் வருத்தப்பட்டிருக்கேன்னு சொல்லுங்கள். 55 வருஷத்தில் நீங்கள் பேசுனீங்க, நான் வருத்தப்பட்டேன்னு சொல்ல முடியுமா உங்களால்? இதாங்க ரட்சிப்பு. யாரையாவது அதட்டி பேசியிருக்கேன்னா பாருங்க, நான் கோபிக்க மாட்டேன்னு பிரதிஷ்டை பண்ணங்க. ஆனால் எனக்கு கண்ணு முன்னு தெரியாமல் கோபம் வர்ற மாதிரி சில பேர் பேசி நடந்துக்கிட்டாங்க. ஆனாலும் அந்த பிரதிஷ்டையை நினச்சி அமைதியாக இருந்தாங்க. எல்லாரும் கர்த்தரை துதிப்போம் அமைதியாக. இப்போ பழைய வாழ்க்கையை அநேகர் பார்த்துருப்பாங்க. கர்த்தர் கொடுத்த புதிய வாழ்க்கையை சிலருக்கு சாட்சியாக நம்ம வாழ்ந்து காட்டணும்ல. அம்மா முதல்ல இப்படி இருந்தாங்கம்மா, இப்போ ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட போது முழுவதும் மாறிட்டாங்கம்மா, ஆச்சரியமாக இருக்குது. அந்த அண்ணன்கிட்ட பேசி பாருங்களேன், அந்த அக்கா கிட்ட பேசி பாருங்களேன், எப்படியோ இப்போ நல்லா பேசுகிறாங்கம்மா. என்ன இருக்கணும் சொல்லுங்கள், என்ன இருக்கணும், யாருக்குள்ளே இருக்கணும், எப்போ இருக்கணும், எப்போ இருக்கணும்? எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். ரட்சிக்கப்பட்ட பிறகு நல்ல எண்ணம் தான் இருக்கணுமே தவிர கெட்ட எண்ணம் நினைச்சக்கூடாது, இருக்கக்கூடாதுங்க, இருக்கக்கூடாதுங்க. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம். சங்கீதம் கொஞ்சம் வசனங்களை பார்க்கலாம். சங்கீதம் 90:15 தாமஸ் பிரதர் கொஞ்சம் கவனிங்க பிரதர். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். தேவரீர் தேவரீர் சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் துன்பங்களை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை என்ன செய்யும், சரியா எங்களை மகிழ்ச்சியா. நாங்கள் சிரமப்பட்டிருக்கோம்ப்பா நிறையா, சுற்றுப்பக்கத்து ஜனங்களாலேயும் மற்ற அநேக மேடு பள்ளங்கள், வெயில், காற்று, புயல்னு சொல்லி நிறையா சிரமப்பட்டிருக்கோம். துன்பத்தை நாங்கள் நிறைய அனுபவிச்சுட்டோம். ஆண்டவரே எங்களை மகிழ்ச்சியாக்க உம்மால மாத்திரம்தான் ஏன் முடியும். அதனால் சரியாக எங்களை என்ன செய்யும், மகிழ்ச்சியாக. கொஞ்ச நாளைக்கு நாங்கள் சந்தோஷமாக இருக்கட்டுமே. ஒரு அல்ல சொல்லுவோமா, சோத்திரம் சரியாக இருக்கட்டும். சங்கீதம் 72:12 எடுத்தவங்க வாசிங்க டக்குன்னு. கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் என்ன செய்வார், விடுவிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கு. யாரை விடுவிக்கிறாரு? சிறுமையானவனையும் அவர் என்ன செய்கிறாரு, நாளைக்கல்லங்க இப்போ விடுவிக்கிறாருங்க ஆண்டவர். நீங்கள் விசுவாசிக்கணும். இப்போ தேவன் என்ன செய்கிறாரு, விடுவிக்கிறாருங்க, இப்போ விடுவிக்கிறார். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பான். பாருங்கள், நீங்கள் ஆண்டவருடைய வேலை செய்தாலும் அதை மிகவும் சிறப்பாக செய்ய நீங்கள் கற்றுக்கொள்ளணுங்க. நான் ஆண்டவருடைய வேலை செய்கிறேன்னான்னு என் ஆண்டவருடைய வேலையை சீரும் சிறப்பாக செய்கிறதுக்கான உத்தரவாதம் பண்ணுவேன். நான் ஒரு அல்ல சொல்லுவோமா, ஆண்டவருடைய வேலையை அவரை காரி உமிழ்ந்து அசிங்கப்படுத்தினாங்க. நம்ம உட்காந்துக்கிட்டு கத்தரை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடாதுங்க, மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கணும். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். மகிமைப்படுத்தணுங்க, வைராக்கியம் வேணும். சகரியாவின் புஸ்தகம், இந்த செய்தியை 3 பாயிண்டாக கொடுக்கலான்னு பார்க்குறேன். சகரியா 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில்
சகரியா 6:11 அங்கே அவர் கையிலே வெள்ளியையும் பொன்னையும் வாங்கி கிரீடங்களை செய்வித்து யோக்சாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரனுடைய சிரசின் மேல் என்ன செய்தார்கள்? அந்த பொன் கிரீடங்களையும் அந்த வெள்ளி கிரீடங்களையும் ஆசாரியானாகிய யோசுவாவின் சிரசின் மேல் என்ன செய்தாங்க? வைப்பாங்க. தேவனுக்குள்ளே வருகிற அத்தனை பேரையும் இப்படியே தேவன் கனப்படுத்துவான். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். இப்போ நான் தேவ ஆராதனை நடத்துகிறேன்னா இப்படித்தான் நடத்தணும்னா தேவ ஆராதனையை வகையறுத்து தீர்மானித்து தெளிவுபடுத்தி அந்த சாரம்சத்தில் அப்படியே நடத்துவேங்க. இன்னும் இதை விட பெரிய ஆராதனை நடத்துவேங்க. நான் கர்த்தருக்காக எதையும் செய்வேன். நீங்களும் அப்படி மன தைரியத்தோடு இருந்து தேவனுடைய நாமத்தை என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தணும். எல்லாரும் பாய் தண்ட ஆண்டவரை துதிப்போம். எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். எஸ்தர் 2:17 வேகமாக எடுத்து வாசி. எஸ்தர் 2 சகல ஸ்திரீகளை பார்க்கலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் ராஜ கிரீடத்தை சிரசின் மேல் வைத்து வஸ்தியின் ஸ்தானத்தில் பட்டத்து ஸ்திரீ ஆக்கினான். தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைங்க எஸ்தர். மொர்தெக்காய் தன்னுடைய சகோனுடைய மகளை ஸ்டெப் ஃபாதராக இருந்து எடுத்து வளர்த்தார். உண்மையான தேவனுடைய மனுஷன் மொர்தெக்காய். கர்த்தருக்குன்னு வைராக்கியமாக நிற்கிறார். எஸ்தரும் அதே மாதிரி தான். சிறு விஷயமாக வந்தாலும் கர்த்தரை தேடி கர்த்தரை தேடி கர்த்தரை தேடி வாழ்கிற பொண்ணு தான் எஸ்தர். எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். கர்த்தருக்குள்ள உண்மையாக யார் இருக்காங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். கர்த்தருக்குள்ள உண்மை இல்லாமல் யார் இருக்காங்கிறது ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க. அப்போ நாம் யாராக இருக்கணும்? உண்மை உள்ளவர். நம்ம அழைத்த தேவன் யார்? உண்மை உள்ளவர். சர்வத்திலும் உண்மை உள்ளவர் அவர். அவருடைய பிள்ளைகள் நாம். எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தில் நீதிமொழிகள் 1:8-9 என் மகனே உன் தகப்பன் புத்தியை கேள். மகனே உன் தகப்பன் புத்தியை என்ன செய்ய? நல்லா சொல்லுங்கள். எல்லாரும் சொல்லுங்கள். எத்தனை பேர் கேட்குறவங்களா இருக்கிறாங்கன்னு பாருங்க. சரீர பிரகாரம் ஒரு தகப்பன் இருக்கிறாங்க வீட்டில். ஆவிக்குரிய பிரகாரம் ஒரு ஆவிக்குரிய தகப்பன் சர்ச்சில் இருக்கிறாரு. உன் தகப்பன் புத்தியை என்ன செய்ய? கர்த்தருடைய பார்வையில் சரியாக செய்யணுங்க. சரியாக செய்யணும். நீங்கள் ஆண்டவர் கொடுத்த தகப்பனை சரியாக கனம் பண்ணலை, தாயை சரியாக கனம் பண்ணலைன்னா பெரிய ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்திரிக்க முடியாதுங்க. நம்ம தேவனை மறந்து வாழ்ந்தாலும் தேவன் தம்முடைய வார்த்தையை மறந்து வாழ மாட்டார். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். கனம் பண்ணணுங்க. கனம் பண்ணணும். ஏன்னா கனம் பண்ணுற காலங்கள் மாறி, மதிக்கிற காலங்கள் மாறி, கனம் பண்ணாத காலம், மதிக்காத காலங்கள் பரவிட்டதுனால, ஜனங்களுக்குள்ள அந்த மதிக்காத குணங்கள் வந்துட்டதுனால ஆசிரியரை மதிக்க மாட்டாங்க, தகப்பனை மதிக்க மாட்டாங்க, தேவனையும் சில பேர் மதிக்க மாட்டாங்க. இஷ்டத்துக்கு இஷ்டத்துக்கு போவாங்க. அது மாறணுங்க. மாறணும். கொஞ்சம் யோசிங்க. இயேசு ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டதுனால
ஆனால் இப்படி நடக்கும்னு நான் வாழ்க்கையில் எதிர்பார்த்ததே கிடையாது. கர்த்தரை ஏற்றுக்கொண்டதுனால என்னுடைய குடும்பத்தாரெல்லாம் நான் இழக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துருச்சு. என் குடும்பத்தை நான் இழக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துருச்சு. என்னுடைய ஊர் ஜனங்களை நான் இழந்துட்டு வர மாதிரி இருந்துருச்சு. கிறிஸ்தவ வாழ்க்கையில் நிற்கணும். நான் என் தாய்கிட்ட போய் நான் பேசினேன். இந்த ஊர் ஆள்களுக்கு, உறவினர்களுக்கு நான் பயந்துக்கிட்டு இருக்கேன்னு நினச்சிடாத, இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். உன் வாயை திறந்து ஒரு வார்த்தை 2 பேர் கேட்குற மாதிரி நீ வீட்டில் இருந்துக்கப்பா, சாப்பிட்டுக்கப்பா, வேலைக்கு போயிட்டு வந்து சம்பளத்தை ஒழுங்காக கொடுத்துட்டு நீ வீட்டில் இருந்துக்கப்பான்னு மட்டும் சொல்லு, இவங்களை நான் நாளைக்கு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். நாளைக்கு நான் பார்த்துக்கிறேன் இவங்களை எல்லாத்தையுமே. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். ஆனால் தெய்வத்துக்கு பயந்தாங்களோ இல்லையா தேவையில்ல, ஊராளுக்கு பயந்துட்டாங்க. இல்லைப்பா என்னால் முடியாதுப்பா, என்னால் முடியாது, ரொம்ப நான் நெருக்கப்பட்டிருக்கேன், நீ தான் ஒரு வார்த்தை ஆண்டவரை விட்டுறேன்னு ஐயோ இவங்கக்கிட்டையா? இவங்க மாதிரி படுபாவிகள் யாருமே கிடையாது உலகத்தில். இவங்களுக்கு முன்னாடி என் தேவனை மறுதளிக்க சொல்கிறேன். நீ உயிரை வேணால் விடுவனை தவிர மறுதளிக்க மாட்டேன். நான் ஆண்டவர் தான் எனக்கு. ஸ்தோத்திரம். அந்த பேச்சை நிலைநிறுத்த முடியாதனால விட்டுட்டேங்க. முயற்சி பண்ண முடியல, விட்டுட்டேன். ஒரு நாவாக இருந்தால் அடக்கலாம், அநேக வாய்கள் திறந்துக்கிட்டு இருக்கும்போது அதை அடக்கி கீழ்ப்படுத்த முடியல, விட்டுட்டேன். நான் 55 வருஷம் ஆகுதுங்க இயேசுவுக்காக என் குடும்பத்தை விட்டு நான் வெளியேறி கிறிஸ்தவன் நான் நின்று வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேங்க. இதுக்குள்ளே உள்ள பாடுகள் எவ்வளவு தெரியுங்களா? வீட்டை விட்டு வெளியே வந்த பிறகு பாடுகள். படுக்க இடம் இல்லாமல், சாப்பிட தட்டு இல்லாமல், விரிச்சுக்க பெட்ஷீட் இல்லாமல், பொத்திக்க போர்வை இல்லாமல், படுக்க இடம் இல்லாமல் ரயில்வே ஸ்டேஷனில் போய் படுத்திருந்தாங்க. ரயில்வே ஸ்டேஷனில் படுத்திருந்தாங்க. நான் சொன்னேன், செத்தாலும் சாமனை கர்த்தாவே உமக்காக உம்மை விட்டு மட்டும் நான் பிரிஞ்சு போயிடவே மாட்டேயா. நான் உறுதியாக இருக்கிறேன், என் மேலே நீங்களும் உறுதியான நம்பிக்கை வைங்க, கடைசி வரைக்கும் நிற்க நான் முயற்சி பண்ணுறேன். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். அதில் தாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கும். சும்மா வீட்டில் சாப்பிட்டுட்டு, வீட்டில் தூங்கிட்டு, வீட்டில் குளிச்சுட்டு, வீட்டில் ட்ரெஸ்ஸை போட்டு 2 மணி நேரம் வந்து உட்கார்றத பெரிய கோட்டையை கட்டுற மாதிரி நினச்சிக்கிருந்தோம்னா அது பெரிய காரியமான பாருங்கள். கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதிப்பான். கர்த்தருக்காக என்ன பிரயாசப்படுறோம், சபைக்காக என்ன பிரயாசப்படுறோம், சகோதர சகோதரிகள் வளர்ச்சிக்கு என்ன பிரயாசப்படுறோம், சபையினுடைய வளர்ச்சிக்கு, சபையை நடத்துறதுக்கு, சபையை நிலைநிற்பதுக்கு, சபையை வருகைக்கு ஆயத்தப்படுத்துறதுக்கு நம்ம பிரயாசம் என்ன? ஒரு 10 பாயிண்டாவது இருக்குது அதில். ஒரு பொறுப்புள்ள தகப்பனுக்கும், பொறுப்புள்ள தாய்க்கும், பொறுப்புள்ள மகனுக்கும், பொறுப்பே இல்லாதவர்களுக்கு உள்ள வித்தியாசம் என்ன? எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். ஒரு அல்லு சொல்லுவோமா? சோத் 9வது வசனத்தில் அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும், உன் சரப்பணியுமாய் மாறும். தகப்பனுடைய புத்தி, தாயினுடைய போதகம். அதை கவனித்து கேட்கணுங்க. இன்றைக்கு இந்த பிரசங்கத்தை சரியாக நீங்கள் கவனிக்கலாம், இது ஒன்றுமெல்லாம் போயிடும். உங்களுக்கு கேட்டவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், கேட்காதவங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். இப்படியே ஆயிரக்கணக்கான பிரசங்கத்தை பிரயோஜனம் இல்லாமல் விட்டுட்டு போனோம்னு சொன்னால் முடிவு எங்கே முடியும்? எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். தேவனுக்கு வேண்டாம். லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில், லேவியராகமம் 8:12, லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில், அபிஷேக தைலத்தில் கொஞ்சம் ஆரோனுடைய சிரசின் மேல் வார்த்து
இந்த அபிஷேக தைலத்தை அந்த நாட்களில் தலை சிரசில் வார்க்கும்போது என்ன உண்டாகும்? பரிசுத்தம் உண்டாகும். எல்லாரும் கவனிங்க, என்ன உண்டாகும்? இப்போ தேவன் பரிசுத்த ஆவியினாலேயே நம்மளை அபிஷேகம் பண்ணுகிறார். அந்த ஆவியானவர் எல்லாரும் என்ன செய்கிறார்? பரிசுத்தப்படுத்துகிறார். எல்லாரும் பாய் தண்ட ஆண்டவரை துதிப்போம். எத்தனை பேர் பரிசுத்த ஆவி பெற்றிருக்கீங்க பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தின் ஆழங்கள், நீளங்கள், உயரங்கள், அகலங்கள், பரப்பளவுகள்லாம் நீங்கள் பாருங்கள். எந்த அளவுக்கு ஜெபம் பண்ணி அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். பிள்ளைக்கு அபிஷேகம் பெறாமல் இருக்கிறாங்களேன்னு தகப்பன் தாய்க்கு கவலை இருக்குதான்னு பாருங்கள். என் தம்பி அபிஷேகம் பண்ணலை, என் தங்கச்சி அபிஷேகம் பண்ணலேன்னு கவலை இருக்குதான்னு பாருங்கள். எல்லாரும் பாய் தண்ட ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவர் சொல்கிறார், மாம்சமான யாவர் மேலும் ஊற்றணும். எல்லாரும் பாய் தண்ட ஆண்டவரை துதிப்பான். ஊற்றணுங்க. எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர் தேவனுடைய ஒன்று நான் சொல்கிறேன், உயிர் வாழ்கிற அத்தனை பேருக்கும் தலை ரொம்ப முக்கியங்க. ஹெட் ரொம்ப முக்கியம். இந்த தலைக்கு சமமானவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் இயேசு இல்லாமல் உலகத்தில் வாழவும் முடியாது, பரலோகத்துக்கு போகவும் முடியாதுங்க. எனக்கு யார் வேணும் சொல்லுங்க, எனக்கு யார் வேணும்? ஆண்டவர் உங்களுக்கு ரொம்ப முக்கியமுங்க. சர்ச்சுக்குள்ளே வரும்போது என் தேவனுக்கு ஆராதனை செய்யறதுக்கு மட்டும் போகிறேங்கிற எண்ணத்தோடு தாங்க உள்ளே வரணும். அவர் யார், அந்த சௌகரியம் என்ன, அப்படி என்ன, இதெல்லாம் பார்க்காதீங்க. அதை அவர் பார்த்துக்குவார். அவர் பார்க்க வேண்டியதை நம்ம பார்க்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. அவர் பார்த்துக்குவாருங்க. நீங்கள் எல்லாருமே வர்றீங்க. இந்த ஜோசப் பிரதரை பற்றி நான் குற்றம் சொல்லி, பிரதருடைய வீட்டை பற்றி, வீட்டாரை பற்றி குற்றம் சொல்லி எங்கேயாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எந்த சகோதரனையாவது, எந்த சௌகரியாவது 55 வருஷத்தில் நான் குற்றப்படுத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்கு இயேசு என்னை அழைக்கலைங்க. எந்த வேலைக்கு கர்த்தர் அழைத்தாரோ அதை மட்டும்தாங்க நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஒரு அலை சொல்லுவோமா? சொல்லுங்கள். அது குற்றப்படுத்துறது பிசாசுனுடைய ஆவிங்க, நல்சாட்சி கொடுக்கறது தேவனுடைய ஆவிங்க. நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன்னு சொல்லிட்டு பிசாசின் ஆவியில் நான் வாழ்ந்துக்கிட்டு கூடாதுல்ல. எல்லாரும் வாய் தண்ட ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் உற்சாகமாய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். உபாகமம் 33ஆம் அதிகாரம், கொஞ்சம் வேகமாடுங்க. உபாகமம் 33 16வது வசனத்தில், உபாகமம் 33 16 நாடும் அதன் நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியத்தினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக, முச்சடியில் எழுந்தருளினவரின் தயையே யோசேப்பினுடைய சிரசின் மேலும் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்ச தலையின் மேலும் வருவதாக. இப்போ யாக்கோப்புக்கு 12 பையங்க. இந்த 12 பையன்களுக்கும் வாக்குத்தத்த ஆசீர்வாதங்களை தேவன் அனுப்பினது யோசேப்பின் சிரசுக்கு மட்டும் தேவன் ஆசீர்வாதத்தை அனுப்பினார். வேற யாருக்கும் வரலைங்க. வாழ்ந்தா தானங்க வரும். ஒரு வருஷமாக ஸ்கூலுக்கு பைய தூக்க அலைஞ்சிட்டு கடைசியில் ஃபெயிலானாக்க ஒரு வருஷம் நடந்து என்னங்க பிரயோஜனம்? அதே மாதிரி 10 வருஷம் ஆலயத்துக்கு கர்த்தருக்குன்னு ஒரு அசைவும் இல்லாமல் வாழ்ந்துக்கிறதோம்னா, ஒன்றுமே இல்லைன்னா 30 வருஷம் சர்ச்சுக்கு போனேன், ஒன்றும் இல்லைனாக்க நம்ம ஒன்று செஞ்சுருந்தா தானே அவர் ஒன்று செஞ்சுருப்பார். எல்லாரும் பாய் தந்து ஆண்டவரை துதிப்போம். நல்ல உற்சாகமாய் தேவனை நன்றி சொல்லி கரங்களை தட்டி நல்லா உற்சாகமாய் ஆமென். ஆமாம், ஒரு வார்த்தையினுடைய பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்க.
ஒரு ஐயா வந்து என்கிட்ட பேசுகிறாரு, ஒரு அம்மா பேசுகிறாங்கன்னா அங்கே வார்த்தையினுடைய பொருள் என்னன்னு முதலாவது நான் புரிஞ்சுக்கிறேன். அப்போ தான் அந்த வார்த்தையை எடுத்து நம்ம செயல்பட முடியும். சொல்கிற வார்த்தையெல்லாம் தப்பாக எடுத்தோம்னு சொன்னால் வருத்தமும் பிரச்சனையும் அதிகமாகும். சொல்கிற வார்த்தையினுடைய கருத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் அன்பும் ஐக்கியமும் சந்தோஷமும் நிறைவாகும். அதை புரிஞ்சுக்கிறணும். கர்த்தர் சொன்னதையே தவறாக புரிஞ்சுக்கிட்டு இந்த யூதர்கள் நிறையா டைம் பிரச்சனை பண்ணியிருக்காங்க. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஆவிகளை பகுத்தறியக்கூடிய தன்மை இருக்கிறது போல் வார்த்தைகளை பகுத்தறியக்கூடிய தன்மை நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். ஒரு தீர்மானம் எடுத்தேன்னா உயிர் போனால் அதில் நிற்பேங்க நான். ஆமாம், உயிர் போனால் நிற்பேன். என் சகோதரன் சொல்கிறாரு, என்றைக்கு நீ இந்த படிவாசலுக்கு வரணும்னாலும் இயேசுவை விட்டுறேன்னு சொன்னால் தான் இந்த படிவாசலுக்கு நீ வரணும், இல்லைன்னா வரக்கூடாது அப்படின்னு சொன்னார். என்றைக்கு இருந்தாலும் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் தான் இந்த படிவாசலுக்கு நான் வருவேன், இல்லைன்னா வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு வந்தேன். 55 வருஷமாக நான் போகவே இல்லைங்க. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பேன். அவங்க அவங்கள உயர்த்தி பேசி கத்தரை தாழ்த்த நான் விட மாட்டேங்க, விடவே மாட்டேன். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவர், சர்வத்திலும் ஆண்டவர் எவ்வளவு புனிதமானவர், அவர் எவ்வளவு மேன்மையானவர், மகிமையானவர், மகத்துவமானவர், அருமையானவர், நல்லவர், நன்மை செய்கிற தேவன். அவர் அன்புக்கு ஒப்பனை யாருக்கிட்ட இருக்குதுங்க? நம்ம ஆண்டவரே அன்பிலே சிறந்த தேவன். இந்த காலையில் செபத்தில் நான் சொன்னேன், ஆண்டவர் அப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே சொல்லுவேன், தேவரீர் என்னுடைய நிலைமை முழுவதும் உங்களுக்கு தெரியும், மறைவானது ஒன்றும் இல்லை. என்னுடைய இனஜந்துக்களிலிருந்து கிறிஸ்துவ வலகத்துக்குள்ளே நான் வந்த பிறகு கூட இங்கேயும் அங்கேயும் என்னை பகைத்த ஜனங்கள், என்னை கைவிட்ட ஜனங்களுடைய எண்ணிக்கை உங்களுக்கு தெரியும். ஆனால் உங்கள் அன்பு மட்டும் எனக்கு இல்லாமல் இருந்திருந்தால் நான் செத்துருப்பையா. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதி. உங்கள் அன்பு எனக்கு கிடைக்காம இருந்தால் நான் என்ன செஞ்சிருப்பேன்? செத்துருப்பையா. உயிரோடு இருக்கிறது உங்களால் தான் ஐயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். உயிரோடு இருக்கிறது உங்களால் தான் ஐயா. தேவனுக்கு மகிமையுண்டார். ஒரு மனுஷன் கஷ்டப்படும் போது ஆதரிக்கணுமே தவிர நிராகரிக்கக்கூடாதுங்க. ஒரு சகோதரி கஷ்டப்படும் போது அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அவங்கள ஆதரிக்கணும். அவங்க ஏற்கனவே வெந்திருக்கிற நேரத்தில் நம்மளும் போய் ஒரு வேக்காடான வார்த்தையை பேசி அவங்கள புண்படுத்தக்கூடாது. ஆறுதல் படுத்த தைரியமாக இருங்க பிரதர். நான் ஜெபம் பண்ணுறேன் பிரதர், கர்த்தர் உங்களை கை தூக்கி எடுப்பார், கைவிட மாட்டார். தைரியமாக இருங்க. சில பேருக்கு கண்ணீரை கூட தொடச்சி விட்ருக்கிறான். சில பேர் தான் செய்த பாவத்தை நினைக்காம அடுத்தவங்க பாவத்தை நினச்சிக்கிட்டு என்னத்தை சொல்கிறதுங்க அதெல்லாம். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். தேவனுக்கு மகிமையுண்டார். நல்லா பிரமாதமாக கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். ஆமாம், 3வது பாயிண்டில் சங்கீதம் 148 5வது வசனத்தில் 2வது வரியில், சங்கீதம் 148 5 2வது வரி, அவர் கட்டளையிட அவைகள் என்ன செய்தது? சிருஷ்டிக்கப்பட்டது. இங்கே இந்த பில்டிங்கெல்லாம் கட்டப்படுதுன்னா கொத்தனார், சித்தியாலு, இன்ஜினியரு, சகலவா அநேகர் சேர்ந்து தாங்க இந்த பில்டிங்கெல்லாம் கட்டுறாங்க. ஆனால் ஆண்டவர் இப்படி ஒரு தேவாலயம் எழும்ப கடவுள்னு சொன்னால் என்ன செய்யும்? அது வாட்டில் எழும்பிடுங்க. அந்த கல்லெல்லாம் எங்கே வந்தது, மண்ணெல்லாம் எங்கே வந்து நமக்கு தெரியாதுங்க. அருமையான ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஆண்டவர் இயேசு தெய்வமாக கிடைச்சனால நம்ம சந்தோஷப்படணுங்க. சொல்லுங்கள், ஆண்டவர் எனக்கு தெய்வமாக கிடைச்சதுனால நான் சந்தோஷமாக இருக்கிறேன். ஆமாம், நேற்று பேசிக்கிட்டு இருக்கும்போது ராஜபதிட்ட சொன்னேன், தேவனும் நமக்கு அவர் தாங்க. தேவனும் அவர் தாங்க, சொந்தமும் அவர் தாங்க, சொத்தும் அவர் தாங்க, நம்ம குடும்ப செல்வமும் அவர் தாங்க அப்படின்னு சொன்னேன் ராஜபதிட்ட. சொல்லுங்கள், என் குடும்ப செல்வம்
சத்தமாக சொல்லுங்கள், கர்த்தர் கேட்கட்டும். இயேசு தாயா என் குடும்ப செல்வம். ஆமாம், என்றைக்கும் மாறாதவர் ஆண்டவர். தேவனுக்கு மகிமை. நான் தைரியமாக இருக்கிறேன். ஜனத்தை நம்பி அல்ல, படிப்பை நம்பி அல்ல, உடல் அழகை நம்பி அல்ல, பணத்தை நம்பி அல்ல, லேண்டை நம்பி அல்ல, ஹவுஸை நம்பி அல்ல. நான் சந்தோஷமாக இருக்கிறேன். என் ஆண்டவரை நம்பி நான் சந்தோஷமாக இருக்கிறேன். அது நிலையான சந்தோஷங்க. அது நிலையான சந்தோஷம். என்றைக்கும் அது மாறாது. தேவனுக்கு மகிமை. அவர் கட்டளையிட ஏசாயா 40ஆம் அதிகாரம், ஏசாயா 40 ஸ்தோத்திரம் 26, ஏசாயா 40:26 உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? அவர் அவைகளின் சேனையை திட்டமாக புறப்பட பண்ணி அவைகளை எல்லாம் பேர் பேராக என்ன செய்கிறவர்? அழைக்கிறவருங்க. நீங்கள் கண்களை ஏறெடுத்து சுற்றி பாருங்க, இதெல்லாம் சிருஷ்டித்தவர் யார்? யார்? எந்த நாடு, எந்த அரசு, எந்த தலைவர், எந்த விஞ்ஞானி, எந்த ஞானி, எந்த மேத, எந்த அறிவாளி, எந்த பேச்சாளர், இதெல்லாம் ஏறெடுத்து பாருங்கள், யார் இதை சிருஷ்டித்தது? நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசுவே அதை சிருஷ்டித்தார். பாருங்க, இந்த கல்லை பார்த்தீங்களா? கர்த்தர் உண்டாக்குனதுங்க. இந்த மலையை போட்டு உடச்சி இப்படி கல்லாக்கி, இதெல்லாம் கேட்டால் 1,60,000 ரூபான்னு சொல்கிறாருங்க. மதுரையில் போய் டெய்லி பார்த்துட்டு வந்தான். இன்ஸ்பெக்டர் அம்மா வீட்டுக்காரர் கூட வந்தார். 15 நாள் என் கூடயே தான் இருந்தாலும், கடைக்கும் போகலை, வீட்டுக்கும் போகலை. சப்போர்ட்டாக இருக்கிறேன்னு சொல்லிட்டேன். அந்த சேட்டுக்கிட்ட போய் கேட்டால் 1,60,000 ரூபா அப்படின்னு சொல்லி சொன்னார். ஏய் சேட்டு, என்னையா இப்படி சொல்கிற நீ? இந்த மழையை உண்டாக்குனவரை எங்கள் ஆண்டவர் தான் ஐயா. ஐயா, அவருக்கு வந்து கேட்குறேன், அவர்கிட்டே ரேட் இப்படி சொல்கிற, குறைச்சி சொல்லியா? சரிங்க ஃபாதர், 1,40,000 ரூபா கொடுங்க. ஏன் திரும்ப அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்படின்ட்டு பின்னாடி போய் அவர் ஆஃபீஸுக்கு பின்னாடி போய் கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணுறேன். என்னப்பா, பூமியை மனுப்புத்திரருக்கு கொடுத்தீர்னு சொல்லப்பட்டிருக்குது. பத்திரம் இல்லாமல் பட்டம் இல்லாமல், பத்திரம் இல்லாமல் பட்டம் இல்லாமல் சும்மா பூமியை கொடுத்துருக்கேன்னு, இந்த மலையும் சும்மா தானே வந்தது. இந்த சேட்டுக்கிட்ட கொஞ்சம் பேசுங்க ஆண்டவரை, குறைக்கட்டும் அப்படின்ட்டு அங்கே போய் கை உயர்த்தி ஜெபம் பண்ணிக்கிட்டு வந்தேன். கண்ணை மூடி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்படி சேட்டு வந்து எட்டி பார்த்துட்டு சொல்கிறாரு, ஏதாவது சொல்லணும்னு என்கிட்ட சொல்லுங்கள், நான் நல்லா இருக்கேன்னு. ஏதோ நீங்கள் மந்திரம் போடுறீங்க, எனக்கு ஏதாவது ஆகிற மாதிரி மந்திரம் போட்டுறாதீங்க. என்னங்க உங்களோட வெக்கக்கடா இருக்குது, நீங்கள் யாருங்க? நீங்கள் என்னமோ கையை உயர்த்திக்கிட்டு மந்திரம் போடுறீங்களங்க அப்படின்னு. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண வாசேட்டு, நீ இப்போ சொல்லவில்லை, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? 80,000 ரூபான்னு கொடு சேட்டு, இதில் லாபம் உனக்கு எவ்வளோ இருக்குன்னு பாரு. லாபம் 60,000 கல் ரேட்டு, லாபம் 20,000 இருக்குன்னு சொன்னால் போதும்னு விட்டுரு நீ. இல்லை ஃபாதர், அவ்வளோ இல்லை, கொஞ்சம் மேலே ஏறி போங்கன்னார். அமௌண்ட்டில் எப்படியா ஏறி போகிறது? மரத்தையா ஏறுறது? சொல்லுங்கள். நியாயமாக சொல்லிப்போகிறேன், 1,00,000 ரூபா கொடுத்துருங்க, நீங்கள் எடுத்துக்க. லாரி வாடகை ஃப்ரீயாக விட்றேன். இங்கே லோடு மேனுக்கு கூலி நான் கொடுத்துறேன், அங்கே வந்து இறக்குறதுக்கு லோடு மேனுக்கு நான் கொடுத்துறேன். 1,00,000 மட்டும் கையில் கொடுங்கப்பா. 60,000 ரூபா குறைச்சிருக்கிறேன். ஆண்டவர் சந்தோஷப்பட மாட்டாரா? சரி போயா அப்படியா? எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பா. கர்த்தர்ட்ட சொன்னாங்க, 20 ரூபா குறைங்க ஆண்டவருடைய கிருபையில். எவ்வளவு? இன்னொரு தடவை போய் கையை உயர்த்தின்னு சொன்னால் கண்டிப்பாக 80,000 ரூபாய்க்கு கொடுத்துருப்பாரான்னு. வைத்தறிச்சலோடு கொடுத்தாருன்னா அது நமக்கு சரி வரல. சரி எடுத்துக்கட்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் ரொம்ப நல்லவர். இது எல்லாம் சிருஷ்டித்தது யார்?
கண்களை ஏறெடுத்து நீங்கள் பாருங்க. ஆண்டவர் சொல்கிறார். சூரியன்கிட்ட அடிக்கடி ஆண்டவர் சொன்ன, தேவனே வெளிச்சம் உண்டாவதுன்னு சொன்னீங்க, இங்கே பாருங்க ஆண்டவரே, பாருங்கய்யா வெளிச்சத்தை, என்னையா உங்கள் வார்த்தை இப்படின்னு டெய்லி அந்த வெயிலை காமிச்சு காமிச்சு ஆண்டவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆண்டவர் ரொம்ப நல்லவர், ஒரு நாளும் தேவன் கைவிடவே மாட்டார். நீங்கள் என்றைக்கு ஆண்டவருக்காக வாழ தீர்மானிக்கிறீங்களோ, இன்றையிலிருந்து நான் இயேசுவுக்காகத்தான் வாழ்வேன்னு தீர்மானிக்கிறீங்களோ, அந்த நொடியிலிருந்தே உங்கள் வாழ்க்கை உயர ஆரம்பிச்சிடும், ஆசீர்வதிக்கப்பட ஆரம்பிச்சிடும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். போகிற இடத்திலெல்லாம் தாவீதை காப்பாற்றின தேவன் நம்மையும் காப்பாற்றி கனப்படுத்தி உயர்த்துவார். தேவனுக்குமே உண்டாற்றும். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். என் சிறுமையை நீக்குகிறதான தேவன். ரெண்டாவது, என் தலையை கனப்படுத்துகிறதான தேவன் அவர். என் சிரசை, சிறுமை, சிரஸ், சிருஷ்டிப், சிரமம், சிரசு, சிருஷ்டிப். எல்லாரும் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இப்படிப்பட்ட மகத்துவங்கள் இருக்குதுங்க வேதத்தில். பாசு எனக்கு வேதம் கொடுத்தாரு. வேதம் கொடுத்தவொன்னே, என்னையா இதை கொடுக்குறீங்க? இதெல்லாம் சும்மா 2-3 மாதத்தில் வாசிச்சிருவையா, அப்புறம் நான் எதை வாசிக்கிறது, வேறு பைபிள் இருக்குதா அப்படின்னேன். இதை வாசி தம்பி, அப்புறம் நான் சொல்கிறேன் உனக்கு. இதை வாசி முடிச்சுட்டு என்கிட்ட கேளு, வேறு ஒரு வேதம் தரேன்னார். பாருங்கள், 55 வருஷம் வாசிக்கிறேங்க, இது முடியவே இல்லைங்க, முடியவே இல்லை. முதல்ல ஆதி ஆமத்தில் குடும்ப ஜெபம் ஆரம்பித்து வெளிப்படுத்தலை முடிச்சுட்டு, இப்போ ஆதி ஆமத்தில் ஆரம்பித்து மார்க்கு 12ஆம் அதிகாரம் காலையில் வாசி குடும்ப ஜெபம் பண்ணுங்க. முடியவே மாட்டேங்குதுங்க. இப்போ படித்தா ஒரு கருத்து வருது, அடுத்து பார்த்தா இன்னொரு கருத்து வருதுங்க. வானத்து நட்சத்திரங்களைப் போல வேதம். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். சொல்லுங்கள்.